Hello soldiers. Resonant frequency என்ன? Resonant frequency ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு லாக் எடுத்துக்கேன். இந்த லாக்குக்கும் ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதாவது இது ஒரு வைப்ரேஷனில் தான் இருக்கு. இங்கே நான் பார்த்தா ஒரு வைப்ரேஷனே காணான்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்பவே மைனூட் லெவலில் இருக்கும். அதாவது இதோட ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன் வந்து ரொம்பவே கம்மி. சப்போஸ் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து இது என்ன ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகுதோ அதே வைப்ரேட் பண்ண வச்சு இதுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தோன்னா வச்சுக்கோங்க, இதுவும் சேர்ந்து வைப்ரேட் ஆகும். இதோட ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன் வந்து அதிகமாகும். இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்டை வைப்ரேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட ஆம்ப்ளிடியூட் வந்து அதிகமாகும். எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும். இப்போ நம்ம இடத்துக்கு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும் தானே, அது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சி எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் வச்சு வைப்ரேட் பண்ணும்போது எர்த்து சேர்ந்து வைப்ரேட் ஆகும்ல. வைப்ரேட் கண்டிப்பாக ஆகும். பட் திஸ் ஒன் இஸ் தியரிட்டிக்கலி பாசிபிள், நாட் ப்ராக்டிக்கலி. அது ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு பெரிய எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளால் கிரியேட் பண்ணி நம்ம எர்த்துக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் பண்ண வைக்க முடியாது. அது வந்து ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள். அந்த அளவுக்கு நம்ம ஹியூமன் பவர் வந்து இன்னும் ஆகலை. ஓகே, இதுதான் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.